வீட்டுல ஒரு நிகழ்வு நடக்கிறது. சடையப்ப வள்ளல் வந்து ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கிறார். கம்பர் அதை கவனிக்கவில்லை. கம்பரினுடைய மனைவி அதை கவனித்து விட்டு அண்ணா வந்திருக்கிறார்கள், அவர் ஓரமா உட்கார்ந்து இருக்கிறாரு, கூப்பிட்டு முன் வரிசையில் முன்னாடி அமர வைங்க அப்படின்னு சொல்லி கம்பரிடத்துல அவருடைய மனைவி சொல்றாங்க. அப்படி சொல்லுகிற அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், அவரை எங்கு எந்த இடத்தில் எப்படி மரியாதையோடு உட்கார வைக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும் என்று சொன்ன கம்பர் 100 பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் சடையப்ப வள்ளலை பற்றி புகழ்ந்து பாடி எழுதிவிட்டார். அரங்கேற்றத்தின் போதுதான் பிரச்சனை வருகிறது. எப்படி இறைவனை பற்றி பாடும் பொழுது ஒரு மனிதனை பற்றி 100 பாடல்களுக்கு ஒரு முறை எப்படி பாடுவீர்கள் என்ற கேள்வி எல்லோரும் எழுப்புகிறார்கள். அப்பொழுதுதான் கம்பன் சொல்கிறார், என்னுடைய சடையன் 100ல் ஒருவன் என்று நான் நினைத்திருந்தேன், இல்லை இல்லை, என்னுடைய சடையப்ப வள்ளல் 1000ல் ஒருவன் என்று சொல்லி 1000 பாடல்களுக்கு ஒரு பாடல்கள் வீதம் சடையப்ப வள்ளலை பற்றி புகழ்ந்து எழுதியிருக்கிறார் கம்பன். அப்ப மனைவிக்கு சொன்ன சொல்லை, அந்த வாக்கை காப்பாற்றுகிற பண்பு கம்பரிடத்திலும் இருந்திருக்கிறது. பாத்திரத்தில் மட்டுமல்ல, கம்பர் அவரும் வாய்மையை காப்பாற்றுகிற வாய்மையாளராகத்தான் இருந்திருக்கிறார். எனவே இந்த இடத்திலே கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும், அதற்காக உயிரையும் கொடுக்கலாம், கொடுத்த வாக்கை மறந்தவனின் உயிரையும் எடுக்கலாம் என்பதுதான் கம்பன் போற்றுகிற வாய்மை.